பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கிறேன். எங்கள் குடும்பம், எங்கள் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டே இருக்குது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல், காரணமே இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் எங்களை பேசுகிறான். என் கூட வேலை பார்க்குறவங்க நாங்களும் ஒரு தீங்கு செய்யலை, காரணம் இல்லாமல் விரோதமாக பேசி எனக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நாங்கள் பாடல எங்கள் வியாபாரத்தை செஞ்சால் அவன் எங்கள் வியாபாரத்துக்கு ஒரு விதமாக பிரச்சனை பண்ணுறான், ஆட்களை ஏவி விடுறான். ரொம்ப கஷ்டம். எதுக்கு எங்களை விரோதிக்கிறாங்க? இது மாதிரி விரோதிகள் பெருகிட்டாங்க. நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கல. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கேள்வியோட கலக்கத்தோடு இருக்கீங்களா? நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் பொல்லாத இறுதி கொண்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. எல்லாருமே நல்ல இருதயத்தோட பழகுவது இல்லை. அன்பா பேசுகிற மாதிரி பேசிட்டு பின்னால் விரோதித்து தீங்கு செய்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஊழியத்திலேயே நாங்கள் பார்க்குறோமே, உலகத்தில் இருக்க மாட்டாங்களா என்ன? நீங்கள் உயர்வது சிலருக்கு பிடிக்காது, பொறாமை தான் காரணம். நீங்கள் உயர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட உடனே அவங்க ஏன் நம்மளை பகைக்கிறாங்க? சம்பந்தமே இல்லாதவங்கன்னா பொறாமை. இந்த பொறாமை இருக்குது, இது நிறைய பேரை பாதிச்சிருது. சரி, பொறாமைனால நம்ம விரோதிக்கிறாங்க, பகைக்கிறாங்க, தீங்கு செய்ய நினைக்கிறாங்க. எப்படிதான் ஏன் வாழ்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் பயப்படாதுங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? ரோமர் 8:31 தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? அவரே நம்ம பட்சத்தில் இருக்கும்போது விரோதமா இருக்கிறவன் என்ன பண்ணிட முடியும்? விரோதிப்பாங்க, தீங்கு செய்ய நினைப்பாங்க, உங்களை ஒன்றும் பாதிக்காது. வேறு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா இருப்பவன் யாரு? பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், பெரிய பணக்காரனா இருக்கலாம், பயங்கரமான ஆளா இருக்கலாம். உங்ககிட்ட அவனுடைய காரியம் ஒன்றும் பலிக்காது. ஏன்னா உங்க கூட இருக்கிறவர் பெரியவர், உலகத்தையே சிருஷ்டித்தவர். இந்த விசுவாசம் தான் என்னை தைரியப்படுத்தி நிலை நிறுத்தி இருக்கிறது. நான் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதையில எத்தனை விரோதிகளை சந்திச்சிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். நான் யாரையும் விரோதிக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணி என்னை காத்து கொள்வதில் மட்டும் கவனமா இருக்கிறேன். மற்றவங்க விரோதிக்கிறாங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? அவங்க விரோதித்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் கூட இருக்கிறவர் இயேசு. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். விசுவாசிங்க. உங்க பட்சத்துல தேவன் இருக்கும் பொழுது விரோதமா இருக்கிறவங்க பேசலாம், செயல்படலாம், உங்களை பாதிக்காது, உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. பயமுறுத்துவாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாதுங்க. இந்த வசனத்தை சொல்லுங்க, தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமா இருப்பவன் யார்? நீங்க தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறாரா? இந்த மட்டும் கவனம் செலுத்துங்க. ஆண்டவர் கூட இருக்காரா? நீங்க ஆண்டவருக்கு பக்கத்துல இயேசு வச்சிருக்கீங்களா? அவருடைய கையை பிடிச்சிட்டு நடக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? வேதம் வாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? இதுல கவனம் செலுத்துங்க. மற்றதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். நீங்க வேதமும் வாசிக்கிறது இல்லை, ஜபமும் பண்றது இல்லை, வாரத்தவர்கள் சர்ச்சுக்கு போயிட்டு பேருக்கு வந்துட்டு அப்புறம் மணிக்கணக்க டிவி பார்க்கறது, சீரியல் பார்க்கறது, உலக மக்களை போல வாழ்ந்துட்டு என்ன பகைக்கிறாங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். சும்மா அந்த பேசியெல்லாம் நடக்க போறதில்லை. மெய்யாகவே கர்த்தர் பட்சத்துல இருக்கணும். இருக்கிறாரான்னு சோதிச்சு பாருங்க. அப்ப அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தாதான் அவர் கூட இருப்பார். அப்பதான் அந்த தைரியம் வரும். தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமா இருப்பவன் யாருன்னு சொல்ல முடியும். யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துங்க, ஒப்பு கொடுங்க, தினமும் ஜெபம் பண்ணுங்க, தினமும் எப்பொழுது இயேசுவோடு இருக்கவங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அப்ப பயமும் வராது, கலக்கமும் வராது. எத்தனை பேர் உங்களுக்கு ரொம்ப பேசினாலும் செஞ்சாலும், எத்தனை பேர் யூடியூப்ல பாக்குறீங்களே, எத்தனை பேர் பேசுறான் போறேன். நான் அதை பாக்குறது இல்லை. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, இந்த ஆளு பேசுறான், அந்த ஆளு பேசுறான். எதுவும் என்ன அசைக்கிறது இல்லை, என்னை பாதிக்கிறது இல்லை. ஏன்னா என் கூட இருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க தைரியமா இருக்கிறதுக்கு ஆண்டவரோடு இருக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். சொல்ல முடியும். இதயத்துல கை வைங்க. இயேசுவே, உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் செஞ்சிடக்கூடாது. எப்பவுமே நீங்க என் கூட இருக்கணும், நான் உங்க கூட இருக்கணும். அதுக்கு தடையா எதுவுமே இல்லாம என்னை காத்துக்கொள்ளுங்க. நீங்க என் பட்சத்தில் இருக்கிறதுனால எனக்கு விரோதமா இருப்பவன் யார்? ஒருத்தனும் தீங்கு செய்ய முடியாது, என்னை பாதிக்க முடியாது. என்னை நீங்க கூட இருந்து பாதுகாத்தை தாங்கி நடத்துவீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.